மார்ச் 30. நோய் ஓய்ந்தது. தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளுவதற்காகவே கிறிஸ்து இரண்டாம் முறை தோன்றுவார். எபிரேயர் 9:28. உலகில் பாவம் நுழையும் முன் வியாதி என்பதே கிடையாது. இன்று ஒவ்வொரு வியாதிக்கும் நேரடி காரணம் பாவம்தான் என்றில்லாவிட்டாலும் மனிதன் பாவம் செய்யாதிருப்பானானால் அவன் ஒருபோதும் வியாதிப்பட்டிருக்க மாட்டான். எனவேதான் நமது பாவங்களோடு வியாதிகளையும் கிறிஸ்து தமது உடலில் சுமந்து தீர்த்தார். அவரது இரத்தம் நம்மை கழுவுகிறது என்றும் அவரது காயங்கள் நம்மை குணமாக்குகின்றன என்றும் திருமறை போதிக்கிறது. 1 யோவான் 1:7. இங்குதான் ஒரு கேள்வி எழும்புகிறது. கிறிஸ்து எனது பாவங்களை சுமந்துவிட்டார் எனில் அவரை விசுவாசித்த பின்னரும் நான் ஏன் இன்னும் பாவத்தோடு போராடிக் கொண்டிருக்க வேண்டும்? 1 யோவான் 1:9. அவர் எனது வியாதிகளை சுமந்துவிட்டார் எனில் நான் ஏன் இன்னும் வியாதிகளால் பாடுபட வேண்டும்? 1 தீமோத்தேயு 5:23. இந்நாள் வரை படைப்பு அனைத்தும் ஒருங்கே பேறுகால வேதனை உற்று தவிக்கின்றது என்பதை நாம் அறிவோம். படைப்பு மட்டுமல்ல, ஆவியானவரின் முதல் பலன்களை பெற்றுக்கொண்டுள்ள நாமும் நமது உடலானது மீட்கப்படும் நாளை எதிர்நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். ரோமர் 8:22. செய்ய வேண்டியதையெல்லாம் இயேசு சிலுவையில் செய்து முடித்து விட்டார் என்பது உண்மை. நமது பாவத் தண்டனைக்கான முழு கிரயத்தையும் அவர் செலுத்திவிட்டார். மீறுதலினால் மனுக்குலம் இழந்த அத்தனையையும் திரும்ப விலை கொடுத்து வாங்கிவிட்டார். ஆனால் கல்வாரியின் பலன்களை முழுமையாய் அனுபவிப்பது இதுவரை சாத்தியமாகவில்லை. ரோமர் 8:22. இப்பொழுது நாம் முதற்கனிகளை மட்டும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் தவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். நமது உடல்கள் பூரணமாய் குணமாக்கப்பட இன்னும் காத்திருக்கிறோம். இரண்டாம் வருகையின் போதுதான் நாம் அதை பெற்றுக்கொள்வோம். நமக்கு இப்பொழுது இருக்கும் உடல் மண்ணுலகை சேர்ந்தது, மாளும் தன்மை உள்ளது. இந்த உடலில் வாழ்க்கை என்பது பிறப்பிலிருந்து இறப்பு நோக்கிச் செல்லும் பயணமாகும். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பெற்றுக்கொண்டது போல் அவரது வருகையில் நமக்கும் மகிமையானது ஒரு உடல் கொடுக்கப்படும். அவர் வரும் பொழுது நாம் உயிரோடு இருந்தால் நாம் மறுரூபமாக்கப்படுவோம். இறந்திருந்தால் உயிரோடு எழுப்பப்படுவோம். எக்காலம் முழங்கும் போது இறந்தோர் அழிவற்றவர்களாய் உயிருடன் எழுப்பப்படுவர். நாமும் மாற்று உருவு பெறுவோம். ஏனெனில் அழிவுக்குரிய இந்த உடல் அழியாமையை அணிந்தாக வேண்டும். 1 கொரிந்தியர் 15:51-53 வரை. புவி மீதினில் சரீர மீட்பு என்று காண்போம் என எங்கும் மனமகிழ்ந்திடவே அவர் வந்திடுவார், மணவாட்டியை சேர்த்திடவே. புவி மீதினில் சரீர மீட்பு என்று காண்போம் என எங்கும் மனமகிழ்ந்திடவே அவர் வந்திடுவார், மணவாட்டியை சேர்த்திடவே. குதூகலம் நிறைந்த நன்னாள் நடுவானில் மின்னிடுமே. இதுவரை இருந்த துன்பம் இல்லை, இனி என்றுமே ஆனந்தம். தி பென்டிகாஸ்டல் மிஷன்